Hey guys, Happy New Year. Conversation series starts again, 2022. நிறைய பேர் கேட்குறது வந்து தமிழில் இருக்கிறதோட கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பேசுங்க டாக்டர் அப்படின்னு. ஏன்னா தமிழ் புரியாத மக்களும் இதை பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவு தமிழில் பேசுகிறேன், பட் தெர் பி அ மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ தட் இட் ரீச்சஸ் அ லார்ஜர் ஆடியன்ஸ். அந்த ரிக்வெஸ்ட் வந்ததுனால. அண்ட் இந்த கான்வர்சேஷன் சீரீஸில் ஐம் கோயிங் டு பி டாக்கிங் டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து ஷீஸ் அ வெரி குட் டாக்டர்னு சொல்வேன் நான். ஹர் நேம் இஸ் டாக்டர் ரெனிட்டா ராஜன். ரெனிட்டா ராஜன் இஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட். அதுக்கு மேலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட் ஜஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபிக்ஸ் ஹர் ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட். விமென், பெண்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு விமன் அச்சீவர் கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது. ஸோ எனக்கு மைண்டுக்கு வந்தது வந்து ரெனிட்டா. நம்ம எப்பவுமே வந்து ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தேடி போகும்போது எங்கேயோ நம்ம தூரத்தில் இருக்கவங்கள நம்ம தேடி போகிறோம், பேசுகிறோம், பார்க்குறோம் இல்லையா. ரியலாக வாழ்க்கையில் அவங்க செய்கிற விஷயங்களில் சாதிச்சு அவங்க சொல்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறவங்க தான் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ ஃபெல்ட் டாக்டர் ரெனிட்டா வில் பி அ குட் பர்சன் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் உங்களுக்காக. அண்ட் தேங்க்ஸ் ரெனி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். Thanks for having me. So to start off, Rani, yeah, Dr. Renita Rajan for people. And see, you are a successful person as a doctor. Seriya, what is success for Renita? What is success for you? Very question. To put it simply, I do not have a definition of success. I think it's mostly about being able to do the things the way you have in your mind. இப்படி ஒரு விஷயம் இப்படி பண்ணுனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு உங்கள் மைண்டில் இருக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது பேர் தான் சக்ஸஸ் நான் சொல்வேன். இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் டு ஹேவ் எவ்ரி திங் இன் பிளேஸ், மேபி இட் இஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் ஒரு டீம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு டிவைசஸ், இதெல்லாம் இருந்தால் நான் என் வேலையை நல்லா பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்கிறது தான் சக்ஸஸ். ஸோ ஐம் ஹாப்பி. Nice. Success, okay. A woman succeeding is always very inspiring. True. So for the women who are watching this conversation series, இதை பார்க்குற பெண்களுக்கு what will be your advice? அவங்கள வந்து see, it not necessarily a doctor, it can be anything. So ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், அவங்க ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படலாம், or some other, or a youngster who's trying to aspire for something. What is your advice for a woman who wants to do something or who wants to become successful? அட்வைஸ் இஸ் அ பிக் வேர்ட்னால நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். உங்களுடைய ஃபீல்டில் ட்ரை டு அச்சீவ் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். பிகாஸ் நிறைய முறை வி டாக் அ லாட் அபவுட் யூனோ how to package this thing, how to deliver in a package, but what is at the core is your technical intelligence. And technical intelligence, technical excellence ங்கிறது எல்லா ஃபீல்டுலேயும் you can do. And ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த ஒரு 10% ஒரு 2% தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி, ஓ இவங்களுக்கு ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அந்த சவுண்ட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் அ லிட்டில் ஈஸியர் டு ஷைன் இன் யோர் ஃபீல்ட். பிகாஸ் எல்லாரும் அந்த ஃபீல்டில் இருப்போம், ஆனால் 1-2 பேருக்கு கொஞ்சம் அந்த எட்ஜ் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு ஐ ஃபீல் யுவர் டெக்னிக்கல் கோர் ஷுட் பி வெரி 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 ஸ்ட்ராங். அதை நோக்கி உங்களுக்கு என்ன ட்ரைனிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஒரு added you add more things to your CV நினைக்கிறீங்களோ, go ahead and try to put your effort into that. Packaging will come automatically. So basically equip yourself. Exactly. That's what you say. Whatever field you are, and you grow yourself in that particular way. உங்களை வந்து ஒன்று கேட்கும்பொழுது எனக்கு 8 விஷயம் தெரியும், உங்களுக்கு 10 விஷயம் தெரிஞ்சா யூ இருக்கீங்க இல்லை. அந்த 10 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு whatever effort is required, add that edge, if I may say that. Beautiful. I love that. Love the way you said that. And to start, see, okay, ஒரு எல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே. டு ஸ்டார்ட்டே ஒரு இன்னோவேஷனாக இருக்குது நம்ம ஊரில் நிறைய பேர். they fear, பயப்படுறாங்க. மேபி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வாட் எவர், அவங்களுக்கு பயம், ஜட்ஜ்மெண்ட் இல்லை பண்ண நம்ம தோற்றுருவோமா, என்ன பண்ணுறது. ஸோ விமன் சி ஃபார் மென் இட் இஸ் ஆல்வேஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் திங். என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு சமுதாயமாக அதான் உண்மை, பேசி தான் அதை பற்றி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்காங்க. 2 வாட்டி விழுந்தாலும் ஒரு தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஃபெயில்ஸ் ஆல்சோ பீப்புள் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. பட் ஃபார் விமன் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதே இட்ஸ் அ பிக் திங். பிகாஸ் they have to pacify their husbands, in-laws, children, guilt எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை பண்றமே. See how beautifully you said. Yeah. And how to overcome that is what would you say? I'd like to shift the onus of doing this from the individual woman to the society or to her family. This message is not for the person that is wanting to achieve. This is for the people around her. Explain it is that. இப்போ வந்து say if it is about
a girl that wants to achieve, it is not the responsibility of the girl to go and seek her opportunities. It's the people around her, her first circle, her family, society. All of us were talking about these issues to create the opportunities. It's not on the individual anymore. All of us know இது பண்ணா இந்த இண்டிவிஜுவல் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை பண்ண வேண்டியதான். மேபி ஃபார் த இண்டிவிஜுவல் நீ வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷனோட போராடு, நீ வந்து செல்ஃப் கரேஜோட போய் பண்ண, நீ வந்து பிரேக் ஆல் தி பேரியர்ஸ் அண்ட் கோ. லெட் அஸ் ரிமூவ் த பேரியர்ஸ் அரௌண்ட் ஹர். அஸ் அ சொசைட்டி, லெட் அஸ் ரிமூவ் த பேரியர்ஸ் அரௌண்ட் ஹர். ஸோ ஷீ வில் டூ ஹர் ஜாப். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இட் இஸ் நோ லாங்கர் தி ஓனர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க சமுதாயமா தொழில் பண்ணணுங்கிறது கிடையாது. சமுதாயமா we have to Exactly. accept it is okay for Create opportunities for the girl. Amazing. Lenny, then peers, and as doctors, we face a lot of whatever peers criticism வரும், whatever. சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு பர்சன் ஆனதுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து யூ ஷுட் நோ டு ஹேண்டில் கிரிட்டிசிசம் அண்ட் நெகட்டிவிட்டி. இல்லை, அண்ட் எஸ்பெஷலி வளர்ந்தவங்கள தான் வந்து ஈஸியாக எல்லாரும், பிகாஸ் பீப்புள் கெட் ஜெலஸ், பீப்புள் தேர் ஸோ மச் ஹேட்ரட், பிடிக்காம போகும், உங்களை தப்பாக பேசுவாங்க. வாட் எவர் இட் இஸ், ஆஸ் யூ க்ரோ அப் த லேடர், பீப்புள் ஆர் கோயிங் டு த்ரோ ஸ்டோன்ஸ் அட் யூ. அது எப்படி, ஹவு டு யூ ஹேண்டில் நெகட்டிவிட்டி ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட்? I don't think I've learned or achieved the ability to handle it without feeling எனக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது. I probably think that if there is any ring of truth, இப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சைடில் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்து நம்ம ஒரு தப்புன்னு ஒன்று ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா, எனி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. இது நீங்கள் ரைட்டில் போயிருக்கக்கூடாது, லெஃப்ட்டில் போயிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஓ நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமோனா we will take that. ஆனால் காரணமே இல்லாமல் சில டைம் வரக்கூடிய விஷயம், சேம் analogy, like லெஃப்ட்டில் போகாமல் ரைட்டில் போனால் நல்லதுன்னு சொன்னால் எஸ் வில் டேக் குட், வெரி குட். லெஃப்ட்ல போனாலும் தப்பு சொல்றாங்க, ரைட்ல போனாலும் தப்பு சொல்றாங்க, அப்ப அந்த மாதிரி நீ போவே கூடாது. அது ஒண்ணு பண்ண முடியாது. It is not in our scope. It is what if they put out a comment like that which says that which you find ridiculous, and it is their scope to work on that. It is not in our scope anymore. நமக்கு ஏதாச்சும் அதுல actionable point இருந்துச்சுன்னா we will take it. Actionable point இல்லைன்னா we will ignore it. So ignore the haters. That's the take home from. Yeah, as long as there's nothing that you can learn from it. From it. How amazing, beautiful. One more thing. See, I see you. I know your workplace. I've been seeing you for quite some time. How important is being organized as a human being to succeed? Because see, rendula na paakren. Everything is like touch point excellence. You focus on that. We believe in excellence, illarani. True. How important is it for success? அத்துல் கவாண்டே புக்கில் ஆக்சுவலாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, எந்தெந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வரக்கூடியதோ அதை ஹைலைட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பி போய் உங்களுடைய அவுட்கம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டிவைஸ் வச்சு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ப்ரொசீஜருக்கு 10 மார்க் வரணும். நீங்கள் ஒரு டிவைஸ் வச்சு அந்த ப்ரொசீஜர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 தான் வருது. ஸோ டிவைஸை மாற்றினா அந்த 10 மார்க் வருமா, இல்லை இந்த டிவைஸில் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணால் 10 மார்க். ஸோ காஸ்ட் பெனிஃபிட் வர்சஸ் அந்த அவுட்கம், நம்ம எதிர்பார்க்குற அவுட்கம் நம்ம வச்சிருக்கிறதுல பெட்டர் ப்ரோட்டோகாலில் பண்ண முடியுமா, இருக்கிறத வச்சு ப்ரோட்டோகால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா. தட் இஸ் ஒன் திங் வி டேக் வெரி சீரியஸ்லி அட் ரெண்டர். வேற என்ன பண்ண முடியும்? இந்த இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு முன்னாடி ப்ரோட்டோகால்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் வி கான் டாக் அபவுட் அ டிஃபரெண்ட் டிவைஸ். அந்த டிவைஸை வச்சு இந்த ஸ்கின் டைப்புக்கு எப்படி மேட்ச் பண்றது. That is what we worked on a little. That's so being that way has definitely contributed. Made a difference. That's what I want to know. I can't keep a lot of things in my head. I can't remember. I go by protocols. And how does amazing. How do you start your day? I want to know that because I know you're an early riser and காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால do you think it's made your life better? It's made my life a lot better. Has it contributed to your success? It has contributed to a peace, a sense of peace that நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. when we are working hard, sometimes you'll think like நான் இது 10 விஷயங்கள் பண்ணியிருக்கேன், but they are in my controlங்கிற feeling will only come when you wake up early. Otherwise you wake up, you don't have the time to take stock of the whole thing. You run into the whole fire. எத்தனை மணிக்கு, what time do you wake up? 4 in a usual time. 4. 3:55. Right. 3:55 you wake up. I do not know why. I think the internal clock just goes up like that. என்ன பண்ணுவீங்க காலையில 4 to like? I read. What is your morning routine like? When I'm a reluctant worker outer. I'm not
lot into fitness except for the fact that I work out twice a week avladha. But morning எழுந்துட்டு the first thing I do is take stock of what we have done for the previous day. More importantly, அப்போ பிரச்சனைகள் நிறைய, I don't try to look at the problems that we've had in the previous day. I like to read so that I clean my thought process with a lot of experiential reading. I read a lot of non-fiction, so there are lots of books which can help And how understand. and with the flow I'm asking at this point, how important is reading as a habit? படிக்கிற பழக்கம், புக் படிக்கிற பழக்கம் எவ்வளவு முக்கியமான விஷயம் மக்களுக்கு? எனக்கு it is second nature. எனக்கு வந்து அது How has he helped? I'm sure it has helped you a lot. it is my core, so to speak. நான் இவ்வளோ புக்ஸ் படிக்காம இருந்திருந்தால் என்னால் I couldn't have connected with myself. For me, ஒரு அந்த ஜென்ரலாக மேபி சிலருக்கு வந்து அந்த ஒரு விஷுவலாக ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது they can connect better. For me, I have to read and it has to connect. அப்போ தான் எனக்கு அது புரியும். ஸோ ஈவன் நம்ம அந்த ஒரு ரொம்ப விஷுவலாக இருந்தால் கூட நான் அதை ரீட் பண்ணி அதை இமேஜின் பண்ணி திருப்பி ஐ வில் ட்ரை டு கனெக்ட். அது எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் சீக்ரெட். ஓகே, சக்ஸஸ்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுதான் சீக்ரெட்னு வச்சுக்கலாம். Straight forward. Amazing, no? So எவ்வளவு படிக்கிறோமோ எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறோமோ directly That proportional worked for me. Yeah, worked for you, and it worked for a lot of people who are successful also. Amazing. So book படிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம். How important is it for a woman to be self-made ன்னு சொல்ல மாட்டேன், financially independent in this era? ஒரு பெண்மணி தான் சம்பாதிக்கிறது, தனக்காக சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில்? சம்பாதிக்கணுமா இல்லையா? ஒரு பெண்மணி ஆண் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு எவ்ரிபடி போக போகிற சுச்சுவேஷனில் லிட்ரலி எவ்ரிபடி ஹேஸ் டு லுக் அவுட் ஃபார் தெம்செல்ஸ்னு வரப்போகுது. அண்ட் மேபி நான் ப்ராபப்ளி ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் விமென் டு கோ அவுட் டு ஒர்க். மேபி நான் தேர்ட் ஜெனரேஷன் ஒர்க்கிங் உமன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு அதை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு டிரான்சாக்ஷன் ஒர்க்ஸ். நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுது சில மேல் சப்ஜெக்ட்ஸ், சில ஃபீமேல் சப்ஜெக்ட்ஸ்னு சிலதெல்லாம் பிரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம சில்ட்ரனுக்கு வாங்கி கொடுக்குற டாய்ஸ் ஆகட்டும், நம்ம கொடுக்குற ஸ்டீரியோ டைப்பிங் ஆகட்டும், மோர் தென் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வில் கம் வென் வி ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இது என்னதுக்கு வேல்யூ? விமெனுக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி should talk about financial literacy. Yeah, you should introduce finances to your children. You should tell them what this costs, what it takes to get here, and you should definitely talk to them about investments. You should definitely talk to them about math. You should talk to them about probability. I'm quoting Naval Ravikant here because he talks about 3 or 4 things that you should teach children, one of which is math, psychology, nutrition. We do not discuss nutrition as much with our children. குழந்தைகளுக்கு nutrition கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும். இது ஹெல்த் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அத I hear my daughter discuss about இது healthy food, இது non healthy food, but she says sometimes, today can you get me junk? So அந்த nutrition சொல்லி கொடுக்கணும். Then he talks about probability because those are the things that we use. நம்ம மற்றது எவ்வளோ படிக்கிறோம், பட் வி யூஸ் தீஸ் திங்ஸ். இது இன்னைக்கு மழை வருமா வராதா, அதுக்கேற்ற மாதிரி do we plan the day or not? So I love this point. I really love this point because நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன், நம்ம குழந்தைங்க மேல அன்பு வைக்கிறோம். We love our children but we don't teach them the right things is what we feel. ஏன்னா நமக்கு தெரியல முதல்ல. I mean நம்ம வளர்ந்த மாதிரி வளர்க்கிறோம். Exactly. நான் வந்து I'm talking about the larger population. Yeah. So குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுன்னு வரும்போது it's a very, what you said was a very important point. Health பத்தி பேசணும், probability, life skills. How do you prepare for the day? How do you இன்னைக்கு குளிர போதா, இந்த ட்ரெஸ் போட போறியா, ஊருக்கு போறோமா, இது பேக் பண்றியா? As a mother you're thinking that. I'm really like amazed because you're a busy doc plus you do that. I also have a lot of support from my husband, so yes. He's a Karthik, I know. Amazing guy. Renny, and so all these things, as you said, how important is health? நம்ம உடம்ப பாத்துக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. சிம்பிளாக கேட்குறேன். நான் யூஸ்வலாக வந்து அந்த நியூட்ரிஷன் பற்றியோ இது இல்லை ஒர்க் அவுட்ஸ் பற்றியோ ஒரு டிஸ்டன்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் டெர்மட்டாலஜி பொறுத்தவரையில் மேபி ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸில் தான் ஐம் கிவிங் அ லாட் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஹோலிஸ்டிக் ஹெல்த் பிகாஸ் ஐ ஃபீல் so much data has come out which say that breakfast skip பண்ணலைன்னா ஸ்கின் டார்க்கனிங் reduces. ரொம்ப சிம்பிள் விஷயம். இதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோ டாக்டரோ போகணுங்கிறத காட்டிலும் யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் திஸ் எவ்ரி சிங்கிள் டே இன் யோர் ஹவுஸ், இன் யோர் டெய்லி லைஃப் ஸ்டைல் வேர் யூர் ஆக்சுவலி ஈட்டிங் ஆன் டைம். யூ நோ ஹவு இட் ப்ரொடெக்ட்ஸ் in so many other ways. You know how it improves cardiovascular health. You know how it reduces insulin resistance, helps the brain. It helps so many things. And it's not even a medicine.
it's just a lifestyle. Lifestyle. So in the last few years, maybe 6 to 7 years, I would say everything has come back to lifestyle. Right. And it is at this time, I think, preventive health, we call It's it, instead of rejuvenation, we call it prejuvenation. Prejuvenation. Preventive rejuvenation works a lot more. Be it habits, simple habits like, எங்கதெல்லாம் சொல்லணும்னாக்கா ரிமூவிங் மேக்கப் அட் பெட் டைம் இன்க்ரீசஸ் த ஸ்கின் கிளாரிட்டி ஸோ மச் மோர். ஸோ ஆனால் இதை வந்து ஒரு ரிச்சுவலாக பண்ணுற ஒரு குரூப்பும் இருக்காங்க. இதை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு ஸ்கின் கிளியராக வேணும்னு நினைக்கிற ஒரு குரூப்பும் இருக்காங்க. ஸோ யூ கைண்ட் ஆஃப் ட்ரை டு புட் திஸ் எஜுகேஷனல் திங் அவுட் தேர். ஸோ ஐ திங்க் இன் யோர் ஃபீல்ட் people will want to talk about better performance, but even for vitamin D to be taken up, you need exercise. No? Exercise. So I guess For bone health, you need. you the need basic to thing. put that whatever you've given, you need to utilize it. You need your body to assimilate it and utilize it. So I guess health will be the biggest currency of the future Exactly. and time. எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, when your character is lost, everything is lost. But I believe when your health is lost, everything is lost. That's it. You can't even think about character building when you are on the bed. Exactly. It is very difficult. And the நேரத்துல your pain is not a small fellow. Pain is a big Yeah, fellow. true. To work with pain உண்மைதான். is no easy joke. So definitely lifestyle makes a huge difference. Amazing. As an entrepreneur, see, you're a doc, come an entrepreneur. A lot of people have seen doctors, dermatologists பார்த்துருக்காங்க, orthopedicians பார்த்துருக்காங்க. This entrepreneurial component உள்ள வரும்போது மைண்ட் செட் மாறணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாகவே ஒரு மக்களுக்கு வந்து மக்களில் அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம் people have been instilled. சம்பாதிக்கணும்னா நீ தப்பு பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும். அது ஒரு தப்பான விஷயம். சரியான விஷயங்கள் பண்ணியும் சம்பாதிக்க முடியும், கரெக்டான விஷயங்கள் பண்ணியும் சம்பாதிக்க முடியும், கரெக்டான விஷயங்கள் பண்ணியும் ஜெயிக்க முடியும், கரெக்டான விஷயங்கள் பண்ணியும் லக்ஸூரியஸாக வாழ்க்கையை வாழ முடியும், நினச்சதெல்லாம் வாங்க முடியும். சரி, பணக்காரனானா கெட்டவனாக இருக்கணுன்றது தான் இட்ஸ் அ ராங் ஐடியாலஜி which has been propagated for the last I don't know how many years, whatever. பட் அது கிடையாது. பிகாஸ் ஐ see you're succeeding in everything. சரியான விஷயங்கள் பண்ணியும் numbers, you're a numbers person also, and in the right way. So அதுவும் சரின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூ ஆர் இல்லையா? ஸோ அதை பற்றி வாட் இஸ் யுவர் தாட்? You can do the right things also and still become a successful person, yeah, in case of numbers, the money and whatever the. There's a thing about money and wealth. We say that the rich people, I do not know whose quote it is, the rich people have money, the wealthy people have time. When it comes to numbers, I'm always trying to see if it takes 10 seconds to do something, can we do it in 8 seconds? So that's my thing about entrepreneurial, that's my spin on the entrepreneurship as well. And how did you come up How do you do things better? And how did you even think about how are you able to manage both lives, doc and being an entrepreneur? It's not easy. You have different teams and you have different mindsets and you talk to different sets of people. So you streamline the whole thing so that it doesn't, you don't take that whole, you don't take டாக்டருக்குன்னு ஒரு ஃபிசிஷியனுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. எனிதிங் தட் we do with ethics. அதுக்குன்னு ஒரு you don't convince patients to take procedures. I have not done this now. I have not done this in the last 10 years. I won't do it in the next whenever. அது எனக்கு I have a limit. When it comes to the products, அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அதாவது your product has to satisfy certain things. Basically you have teams to take care of it. Yeah. So you have the idea and you structure the team. And you grow people around each of these things so that they speak your So language. this will be a lesson for people who want to do that. Yeah, you can't, I mean, we as entrepreneurs and people who are as doctors, we try to do everything. As entrepreneurs, we try to do everything. As startup people, we try to do everything. But there is a clear demarcation. You'll need to, you can't take one mentality and throw it across, but you take your ethic and throw it across. Exactly. I will do no harm. I will give the best product and I will give the best value. And that nobody can say that உங்களுடைய டாக்டராக இருந்துட்டு அந்த எத்திக்ஸ் இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. As a dermatologist, I'll always be 100% more worried about what happens to the person using my product than otherwise. That's being a doctor and an entrepreneur. You always worry. இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா நல்லா பண்ணணும். best. See, if you're a plain entrepreneur, you would not know the consequences. Exactly. As a doctor, you can do it better. Doctor and entrepreneur, You're always hearing. worried about என்ன You will பண்றோம். hear the feedback of your product like that. And plus அதோட consequence என்ன உடம்புல பண்ணுன்றது நமக்கு direct Exactly. So நம்ம ஒரு, to give the lip balm example, we try to do the toxicology all the way to see what will happen if people use 10 whole lip balms and eat it up. Okay, still there is a safety limit. ஏன்னா நம்ம செகண்ட் இயர் MBBSலேருந்து படிக்கும்பொழுதே we talk about what is the tolerance level, what will happen. So that is something
it's a very great positivity that you take from one of your specialties to the next. And அது யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் டாக்டராக இருக்கிறதுனால இதை பற்றி யோசிக்கிறீங்க. எஸ், ஐ வில் திங்க் அபவுட் டாக்ஸிகாலஜி பிஃபோர் ஐ திங்க் அபவுட் anything else. That is my number. I need to know. That is my first number that I will stop at. And I will think about what is the effort that is going to be put in. That is my next number. Can I do it better in 6 seconds when it's currently taking 8 seconds? And then is when we think about who do we reach and how it profits. So it's all, and again, like I said, this is my journey, not my destination. Obviously. So adanale there are, I've caught you midway. so hopefully good things and better things for, I wouldn't say public good. I think there has to be an effort to take care of people who didn't have as much opportunities or head starts or exposure. So that is the destination. Let's see. One thing I see in you, இப்போ நான் உட்காந்து பேசுகிறனாலே, you're generally I connect with people who have intentions, whose intentions are right. எல்லாரோடையும் என்னால் உட்காந்து பேச முடியாது. ஜென்ரலாக ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, ஏதோ ஒன்று செய்கிற தொழிலில் ஒரு சுத்தம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று நல்லது பண்ணணும். அதான் சொன்னது அந்த பேசிக்ஸ் எத்திக்ஸ். மனுஷனாகவும் எத்திக்ஸ் இருக்குல்ல, டாக்டராக நமக்கு எத்திக்ஸ் இருக்கும், மனுஷனாகவும் சில எத்திக்ஸ் இருக்குல்ல, அது இருக்கிறவங்களோட ஐ கேன் ஜெல். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ அண்ட் see what comes out. நம்ம 2 பேர் பேசுனால என்ன மக்களுக்கு உருவாகுது, Hopefully it will வரும்னு help everybody. அதான் பாயிண்ட். அண்ட் எம்ப்ளாயீஸ், நமக்கு வேலை செய்கிறவங்களை நான் பார்த்துக்கணும். நான் இப்போ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். பட் எந்த லெவலில் இருந்தாலும் பார்த்துக்கணும். I see that with you also. So you take care of your employees. Running a system and நமக்காக வேலை செய்கிறவங்கள நம்ம பார்த்துக்கணுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்கே ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ். அவங்க தானே நம்ம ஃபேமிலி அட் ஒன் லெவல். நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யார் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, தே பிகம் பார்ட், தட் இஸ் த ஒர்க் ஃபேமிலி, ஸோ டு ஸ்பீக். அவங்க you can't be having a lot of dissatisfied people around you in your team and be satisfied with what you put out. எங்கேயும் படிச்ச ட்ரீட் யுவர் எம்ப்ளாயீஸ் லைக் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் தெம் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூ பெட்டர். That said, என்னோட ஒர்க்கில் ஐ கேன் கோ ஃப்ரம் absolutely benign to be an absolute terror piece because அந்த நேரத்துக்கு அது தேவைன்னா you show a certain aspect of your personality. Obviously கோபப்படுறத கோபப்படணும், அரவணைச்சு போகிறதுல அரவணைச்சு போகணும். தட்ஸ் ஃபைன். பட் பேசிக் மைண்ட் செட் நம்மளை நம்பி வேலை பார்க்குறவங்க நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? They've given the best years of this their has to life go first. down to people as a conversation. ஜென்ரலாக பொதுவாக மக்கள் அது ஒரு 4 பேர் அவங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிறதா இருக்கட்டும், 40 பேராக இருக்கட்டும், 4 பேராக இருக்கட்டும், அதுவும் இட்ஸ் an important thing for a business model to succeed இல்லையா? True. Yeah, and as Team to be building. and As to an be a happy entrepreneur, human being. As an entrepreneur, you have to show some signs of leadership, and for that you have to build a team that follows you. If nobody follows you, then you're nowhere. Somebody has to follow you in the same way. They are an extension of your thought process மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எல்லா டிசிஷன்ஸும் நம்ம எடுக்க முடியாது. So you need to develop a team of people that can actually execute it for you, and they should do the correct thing. அவங்க ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டாக மட்டும் இருந்துட்டாங்களோ, it won't work for you. They have to be oriented. நீங்க என்ன எத்திக்ஸ்க்கு ஓரியன்டா இருக்கீங்க, அந்த எத்திக்ஸ்க்கு அவங்களும் ஓரியன்ட். மேம் பண்ண மாட்டாங்க, சார் பண்ண மாட்டாங்க, நாங்க பண்ண மாட்டோம், டாக் பண்ண மாட்டாங்க, நாங்க பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்துச்சுன்னா then you can trust them, you can grow them, you can grow with them. I always say this in my recruitment. I'm not here to just take your work, I'm here to grow with you. But on the other hand, you should demonstrate that you are here to grow with us. So yeah, I understand. So employees in the team நமக்காக வேலை பார்க்கணும், நம்ம பார்த்துக்கணும் at all layers. That's the point. We hope to have a housing plan and everything, but பார்க்கலாம். And see, I see one more thing Rani in you. Socially also you're very conscious. Because எனக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்பேன். நம்ம வரோம் போகிறோம், ஓகே, பட் நம்மளை சுற்றி மனுஷங்க மட்டும் இல்லாமல் சமுதாயமாக ஒரு ஆல்வேஸ் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் டு தட். சுற்றி நம்ம 4 பேர் நல்லது பண்ணுறோமோ இல்லையோ கெடுதி பண்ணக்கூடாதுன்றது தான் தெளிவாக இருக்கேன். You also think like that in many ways. And you worked in Africa for a charity, For the medical NGO. So what is your take on ஒரு மனுஷனும் நம்ம how important it is for a youngster வளரும் போதே, இல்லை வயசானவங்க கூட அதை பார்க்குறாங்க யாரோ whatever, சமுதாயம் மேலே அக்கறை வச்சு, இல்லை அந்த சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது அந்த மைண்ட் செட் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். What is your take? How important it is to be socially responsible as a human being? நம்மளுடைய தியரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் த எவல்யூஷன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இல்லைங்களா? ஐ திங்க் த ஃபிட்டஸ்ட் பீப்புள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர் த பீப்புள் ஹூ கேன் டேக் த ரேஸ் அலாங். அதர்வைஸ் வில் ஆல் டிஸ்ட்ராய் each other and happily be wiped out from the planet. So the people who take care of the planet are the most evolved, the people who take care of the people around them are the most evolved of the species. So the next set of evolution is being able to take care of others. அது இல்லைன்னா as a race we won't survive. So it's not even like
desire, it's an obligation we're supposed to do. We have to do it. We have to do. We don't have a ஸ்கூல்ல choice. அது சொல்லி கொடுத்து வரணும் இல்லையா? It has to be a part of the curriculum. Unfortunately, அது சொல்லி கொடுக்கறது இல்ல. Uh, Algebra படிக்கிறோம். இப்போ I think because we are talking about it, so many people discuss about it, we read about it. I think கொஞ்சமா we can introduce that to our children already. But we don't have a choice whether we can be bothered about the people around us or not. We have to. We'll be wiped out otherwise. நம்ம இல்லைன்னா நம்ம childrenக்கு அது ஒரு hazard-ஆ இருக்க போகுது. It is going to come somewhere and hit people who we care about. So it's better that we do it. We consciously do it. Yeah. இல்லையா? ASAP. Nice. Reni, integrity, அந்த வார்த்தை, I've always spoken about it. How important is integrity? See, I'll tell you, workல நம்மளை பார்க்கும்போது, வேலையில் நம்மளை பார்க்கும்போது, நம்ம ஒரு வேறு மாதிரி ஒரு மனிதராக இருக்கலாம். பட் நம்ம உள்ள ஒரு மனிதராக இருக்கலாம். Because see, அந்த தொழிலுக்குன்னு you have to be a certain way. There are certain skills you have to demonstrate even as a professional. True. அது ஒரு பக்கம். But as a human being, we might not be the same person. இது ரெண்டும் மக்களுக்கு ஜென்ரலி when people see, right, they get, நம்ம அவரை நல்லது நினச்சோம் இப்படி இருக்காரு, இப்படி நம்ம இவங்களை நல்லா நினச்சோம் இப்படி மாறிட்டாரு, நான் அவங்க நல்லா பேச நினச்சி பார்த்தா கமர்ஷியலாக இருக்காங்க. see all these kind of terms people get it wrong இல்லையா அவங்க பெர்செப்ஷன் கண்ணோட்டத்தில். இது how much, I mean how is it bothering you as a person or ஜென்ரலாக கேட்குறேன், integrity, how important is integrity as a human being? அது 3 parts ஆன்சர் பண்ணுறேன். Sure. The first part is about we tend to focus a lot on the negative part because it hurts us more. There's for every, let's talk about reviews and stuff. For every negative review, the impact on the mind is almost 200 times that of a positive review. So I made a decision consciously to talk to the people who leave the positive reviews and get their feedback on what can be improved as well. For the negative review, you learn what is a lesson to learn from there. Otherwise, if it is just a negative review for the purpose of spewing negativity on you, it's ignored. But I definitely don't want to miss out on the people. அவங்க வேலை மெனக்கிட்டு போய் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஒரு டைம் எடுத்து போய் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேங்க் பண்ணுறது. And I always say those people, our standards of responsibility to them has gone up now because they're already talking they're taking up our responsibility and talking about us, taking their time out. So I say for every time that we focus on this, we'll focus so much more on the people who spoke positively on us. So basically, let's reward the people who talk positively of us as much. நமக்கு பிடிச்சவங்க எப்பவுமே ஒரு பஞ்ச் இருப்பாங்க, பிடிக்காதவங்க ஒரு பஞ்ச் எப்பவுமே இருப்பாங்க. பிடிக்காதவங்களை ஒதுக்கி தள்ளிட்டு பிடிச்சவங்களுக்காக, பிடிக்காதவங்க வந்து கரெக்டாக சொன்னால் கேட்டுக்கணும். ஆமாம், சும்மா சொல்கிறதுக்கு தப்பாக சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்கள கேட்டுக்க தேவையில்லை. அவங்க நிஜமாலுமே சிலர் வந்துட்டு சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க, ஹர்ட்ஃபுல்லாக சொல்லணும்னு தெரியாது, பட் தே வில் வாண்ட் டு கிவ் அ பாயிண்ட் அண்ட் இட் மே பி யூ மே ஃபீல் ஹர்ட் பட் தே மே ஜென்வன்லி ஹேவ் அ பாயிண்ட். இப்போது ஒரு சிம்பிள் திங், நம்ம வாழ்க்கையில் மிஸ்டேக்கே பண்ணாமல் இருக்க போகிறோங்கிறது கிடையாது, சில டைம் மிஸ் ஆகுறதும் உண்டு. அதை அவங்க நோட்டீஸ் பண்ணாங்கன்னா ஓகே சாரி, வில் அக்னாலேஜ் அண்ட் வில் டூ பெட்டர், அவ்வளோதான். பட் அந்த பாசிட்டிவாக சொல்கிறாங்கல்ல, நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இல்லாமல் ஆக்டிவ்லி அவங்கள நம்ம வந்துட்டு we should go back and thank because it takes an effort to move and write that review. It takes an effort to come back and give you that feedback. So I think we should reward that a lot more. That is the first thing. And the point of integrity, நம்ம என்ன ஒரு மனுஷனாக இருக்கோமோ irrespective of, ஏன்னா நிறைய பேர் people change because social approvalக்காக they change. இப்போ ஒரு விதமான நம்ம மனிதராக இருப்போம், பட் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து வேற ஒரு மனிதராக ஆகும் ஜென்ரலி. ஸோ வி சே ஒன் திங், வி டூ ஒன் திங், we might be a different person, but அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துறோம். It could be a patient in your case, in my case, or it could be a follower, it could be a random person or a family member also. அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நம்ம வேற ஒரு மனிதராக நம்ம நடந்துப்போம், லைக் ஜென்ரலி. ஸோ அப்போ அந்த இன்டெகிரிட்டி கிராப் வருதுல்ல, லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ சரி, திஸ் வாஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் மை திங். இப்போ நீங்கள் வந்து ஒரு you are going into the theatre or I am going into the consultation room. We have a role and a responsibility. I can be happily talking to you like this casually, but when I move into the consultation room, I have to be this person who listens to them and responds. You have to be that, or when, for example, when we do a transplant or when we do a surgery, அன்னைக்கு ஒரு மைண்ட் செட் நமக்கு தேவை. அது மே நாட் பி மேபி வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹூ யூ ஆர் அட் ஹோம். ஐ மே பி இன் a saree here, shorts there. Exactly. No, this is very important. So the integrity point, when you be yourself, integrity, what you the be necessity is it, yeah. What is the necessity? You have to deliver. அதுல வந்துட்டு if you are seen like அவங்க அங்க கேஷுவலா சிரிச்சு பேசுனாங்க, இன்னைக்கு உமன் இருக்காங்க, நான் உமன் இருந்தா தான் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், நான் உமன் தான் இருப்பேன். So social approvalக்காக விஷயங்கள் don't do it. Focus on the work at hand. Exactly. அந்த நேரத்துல என்ன வேலை இருக்கோ, என்ன தேவையோ deliver accordingly. அது வந்து if people perceive differently, it's their problem. Amazing. Nobody can do anything about it. It is their problem. As simple as that. This is exactly what and I wanted to tell, because நம்ம இன்டெகிரிட்டியோட நம்ம இருந்தா போதும். It doesn't really matter about
what other person thinks about you. அந்த இன்டெகிரிட்டியில் அன்னைக்கு டோன்ட் டூ அ பேட் திங், டோன்ட் டூ அ பேட் ஜாப், டூ அ குட் ஜாப், கம் அவுட் ஆஃப் இட், தட்ஸ் த மேக்ஸிமம். ஆனால் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் அன்னைக்கு என்கிட்ட ஸ்வீட் டாக் பண்ணலை, மற்ற நேரத்தில் ஸ்வீட் டாக் பண்ணாங்க, அன்னைக்கு என்ன தேவையோ, ரிசல்ட் வர்றதுக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணி ஆகணும். சப்போஸ் இட் ரிக்வயர்ஸ் இட் எம்பத்தி, somebody is really upset about something and it requires that empathy, then you move to a different mode. You're no longer that health provider, healthcare provider, you're a listener. And it doesn't mean அப்போ மட்டும் நல்லா கேட்டு, நோ, சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் பண்ண முடியும். We can't please everybody because I mean, you don't always focus on pleasing yourself, but as long as you're within the limits of your integrity, I think இது பற்றி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. It's about up to everybody else. இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா they will understand a lot of things. It will make their life a lot more easier. And how important ன்னு சொல்றதோட how positive are you as a person? I'm very practical. நான் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் சொன்னீங்களே நம்பர்ஸ் பர்சன், இதில் வந்துட்டு 10% சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ், 90% சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ், 10% சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னா நான் அந்த 10% பர்சன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு மேக் இட் 99 or 100. ஃபார் மீ இட் இஸ் ஆல், ஐ பிலீவ் அ லாட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஒரு கிளினிக்கில் we do audits every Monday. So we see how are we doing the previous week. The reason being that I want to know, genuinely want to know how we have done well. And for me, if you say ஒரு இவங்க நல்லா சொன்னாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, இல்லை எனக்கு அந்த நம்பர் பார்க்கணும், எனக்கு அது பார்த்தா தான் எனக்கு புரியும். If it is going to be 70%, at least I'll communicate that 70% ahead. For example, for hair, we'll tell them it's 70% because that's based on our 2019 audit. We haven't done it since COVID. So அதனால அது சொல்லும் பொழுது I feel I'm communicating, that is my integrity. I feel I'm communicating it already to you, but it's not a 100% result. But I have to know that number. So positivity illa na bayangara realist, practical person. Yeah, it's a good point. Yeah, positivity, but you being a happy person also shows a certain kind of I see you as a happy person. I have a very large smile. I see you as a happy person. I have a very large smile and a loud laughter. Yeah. But to be honest, I'm a very cautiously positive person. We call this tough-minded optimism. Again, I think that's the statement I read in a very good book. எனக்கு டக்குன்னு author பேரு ஞாபகம் வரல. Tough-minded optimism is where you know that there will be a lot of factors against your favor, but you move with optimism. So more than the positive, that's exactly the happiness, positivity, I think. That's the point I was trying to ask you. Yeah, so it's called a TMO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. I just read about that. When you know COVID, so many things can go wrong. So many things can go wrong around us, but you can't sit in the same place. You've got to move forward. It will require brain work. You will have to break your head and come up with a different algorithm than what you've learned all along. But that tough-minded optimism irundal, I think it's still TMO. Yeah, TMO. So that's the takeaway from that point. Yeah, TMO. I mean, the conversation எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். Thank you, Renita. Thanks for coming. And இதான் முதல் தடவை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்த்து பேசியிருக்கேன். I hope it is useful. And please post your feedbacks down on the video. I mean, down in the comment section. And நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ சொல்லுங்கள். ப்ளஸ் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Especially women. The whole point of this video is to empower women, and she is already an empowered woman, self-empowered woman. I take inspiration from her as well. It's usual. எல்லார்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ லெட்ஸ் பி ஓப்பன் மைண்டட், லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி, லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தெளிவான வலுவான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். Thank you, Ashwin, for having me here. It was a pleasure communicating and connecting with the people who listen to you, who learn so much from you. And in the small initiative la ennoda efforts unku join aradla I'm very very happy. Thank you so much. Thank you everybody. Thank you guys.